டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திடீர்னு போய் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. கூட ரவீந்திரன் துரைசாமி வேற போயிருக்காரு. ரஜினி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சாருன்னா, நானும் வந்து அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், நானும் ரசிகர்களோ நானும் ஒரு ஆள், அதனால அப்படி சொல்கிறேன். அவரை புல்வாங்கினதுனால நான் சொல்கிறேன். ரஜினி வந்து சாதாரணமாகவே இது பண்ண மாட்டார். இப்போ வந்து இவரை கூப்பிட்டு, சீமானை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் தரானாவே அவர் ஏதோ அவர் வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறதா அர்த்தம். கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆமாம், ரஜினி வந்து சாதாரண ஆள் கிடையாது. எல்லாமே சொல்லுவாங்க, அவர் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ரஜினி பயங்கரமான அறிவாளிங்கிறதா என்ன பொறுத்தவரைக்கும் 40 ஆண்டு காலங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. சிங்கப்பூர் அதிபர்லேருந்து நம்ம இந்தியாவோட பிரதமர்லேருந்து வீட்டுக்கு வரவழைச்சவர் அவர். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆள். ஆசியாவில் இன்றைக்கும் வந்து 1-2 பேரில் அவர் ஒருத்தர். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வந்து ஒரு சீமானை வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர் வந்து தமிழ் தேசியத்தை குறித்து பேசுகிறது, அவர் கொள்கை ரீதியாக பண்பாடு கலாச்சாரத்தை இதெல்லாம் கட்டி காத்து ஒரு இந்த மண்வளம் இந்த மண்ணை எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து மண்ணை காக்கிற ஒரு தலைவனாக இருக்கிறவர் அவரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா, ஏற்கனவே ரஜினி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிற போது, இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் போது அப்புறம் சொல்கிறார், ரஜினி சொல்கிறாரு, நான் மதராசி அங்கே போகிற மகாராஷ்டிரான்ட்டு அங்கே அடிக்கிறான், நான் வந்து கர்நாடகத்துக்கு வந்து இங்கே அடிக்கிறேன், இங்கே வந்து தமிழ்நாட்டில் இங்கேயும் அடிக்கிறேன், நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரில் மல்க அவர் கோபத்தோடு பேசுகிறாரு. ஸோ வந்து இங்கே தான் தஞ்சம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டாரு. நான் வந்து ஆள மாட்டேன் அப்படிங்கிறது அதோட அதாவது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான், அந்த பயணிக்கிறவங்களுக்கு தான் ரஜினி பற்றி தெரியும். ஒரு 20% ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த் இருக்குது. இன்றைக்கும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த வசீகரத்தை வந்து இந்த பண்பாடு காக்கிறதுக்கு, கலாச்சார காக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களா? கலைஞரெல்லாம் அடிக்கடி அவரை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். 96 அவர் யூட்டிலைஸ் பண்ணி தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா வைகோ எங்கேயோ போயிருப்பார். ரஜினி மட்டும் சப்போர்ட் பண்ணலாம், வைகோ பெரிய ஆளாக இருப்பார், தலைவராக இருப்பார். ரஜினி வீழ்றதுக்கு, அதாவது வைகோ வீழ்றதுக்கு ரஜினியும் ஒரு காரணம் 96. ஸோ வந்து 2026 வந்து ரஜினி ஒரு இம்பேக்ட் பண்ணாருன்னா. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திடீர்னு போய் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. கூட ரவீந்திரன் துரைசாமி வேற போயிருக்காரு. 2-3 நாட்களாக அதுதான் வந்து பேசு பொருளாக இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? அதாவது சீமான் வந்து திடீர்னு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து மிகப்பெரிய, அதாவது அரசியல் களத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா சீமான் வந்து இப்போ அரசியலிலும் இருந்தவர், சினிமா துறையிலும் இருந்தவர். அவர் எல்லா துறையிலும் பயணிக்கக்கூடிய ஆள். சினிமா துறையில் ஈஸியாக எந்த ஆளாக இருந்தாலும், விஐபியாக இருந்தாலும் அவர் வந்து சீக்கிரமாக அணுகியிருப்பார். அதே சமயத்தில் தனக்கு எது தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு புரியும். இது வந்து சந்திப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம், அதாவது அரசியல் அரங்கில் வந்து கேள்வி கணைகளை வந்து அதிக அளவு தொடுக்கிற மாதிரி இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் ரஜினியை சந்தித்தது வந்து மிகப்பெரிய, இந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் ஓராண்டுகள் 1.5 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த சமயத்தில் ரஜினியை போய் சந்தித்தது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். காரணம் வந்து ரஜினி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவர் வந்து ஆன்மீக அரசியல் எடுத்தவர். அவரோட அஜெண்டா வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்ட்டு எடுத்தவர். அதே சமயத்தில் தன்னோட தொண்டர்களும் வந்து இப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. ஆனால் அதே வந்து பாதி பேர் அந்த தொண்டர்கள்லையே, ரஜினியோட ரசிகர்கள்லையே பல பேர் வந்து அந்த ஆன்மீக அரசியலில் வந்து பின்வாங்கினாங்க. நான் எதிர்பார்த்த ஒன்று, அது பின்வாங்கினது வந்து உண்மைதான். அப்போ வந்து ரஜினிக்கு அதுவும் ஒரு பின்னடைவு தான். அப்படி இருக்கிற போது சில சமயங்களில் அதிலிருந்து பின்வாங்கிட்டார். கொஞ்ச நேரம் அரசியல் இருந்துட்டு அப்படியே இருந்து பேக் அடிச்சு, அது ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ரஜினி வந்து முழுமையாக அரசியலுக்கு வரமாட்டார், சும்மா சீண்டி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் கேட்டிங்கூர்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான கைடன்ஸ். ஏன்னா அவரோட வாழ்வியல் அப்படி தான் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியும் சரி, அரசியலும் சரி, கர்நாடகாவில் கைக்குள்ளே வச்சுருந்தார் ராஜ்குமார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கிற போது அவர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு ரஜினிக்கு, டேய் நீ வந்து இப்படி இருந்துக்கோ, உன் கையில் வச்சுக்கோ, ஆனால் வந்து நீ நேரடியாக போகாத அப்படிங்கிறது வந்து, இது ஏற்கனவே வந்து சில அவர் வந்து பிரபலமாக அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார். ரஜினி இன்டர்வியூ கொடுத்துட்டார். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே ரஜினி ஒன்று உள் வாங்கிட்டாருனாவே அது வெளியிட மாட்டார். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச விட பாதாள பைரவின்னு ரஜினி சும்மா அசால்ட்டாக சொல்லுவார். அந்த பைரவிங்கிறத கேட்சிங்காக இருந்துச்சு, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னாரு. ஆனால் முதல் படத்தில் வந்து அபூர்வ ராகங்களில் அவரோட ஒய்ஃப் பேர் பைரவி.
அதுவும் ஒரு கேட்சிங்காக இருக்குது. அப்புறம் அவர் நடித்த கேரக்டர் முதல் படம் கதாநாயகன் நடித்த படம் பைரவி. இந்த பைரவி 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 அப்படிங்கிற சொல்கிறேன்னா, ரஜினி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக யோசித்தாருன்னா, நானும் வந்து அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், நானும் ரசிகர்கள் நானும் ஒரு ஆள், அதனால் அப்படி சொல்கிறேன். அவர் புல்வாங்கினதுனால நான் சொல்கிறேன். ரஜினி வந்து சாதாரணமாகவே இது பண்ண மாட்டார். இப்போ வந்து இவரை கூப்பிட்டு சீமானை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் தரானாவே அவர் ஏதோ அவர் வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அர்த்தம். கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆமாம், ரஜினி வந்து சாதாரண ஆள் கிடையாது. எல்லாமே சொல்லுவாங்க, அவர் அப்படி இப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரஜினி பயங்கரமான அறிவாளிங்கிறது தான் என்ன பொறுத்தவரை. வெற்றியாளரும் கூட. வெற்றியாளர். இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டு காலங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. சிங்கப்பூர் அதிபர்லேருந்து நம்ம இந்தியாவோட பிரதமர்லேருந்து வீட்டுக்கு வரவழைச்சவர் அவர். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆள். ஆசியாவில் இன்றைக்கும் வந்து 1-2 பேரில் அவர் ஒருத்தர். சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்கள் அவரும் ஒருத்தர். 2-3 பேரில் யாருன்னு கேட்டிங்கன்னா 3 பேர்த்துக்குள்ள ஒருத்தராக இருப்பார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வந்து ஒரு சீமானை வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமான். அவர் வந்து தமிழ் தேசியத்தை குறித்து பேசுகிறது, அவர் கொள்கை ரீதியாக பண்பாடு கலாச்சாரத்தை இதெல்லாம் கட்டி காத்து ஒரு இந்த மண்வளம் இந்த மண்ணை எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து மண்ணை காக்கிற ஒரு தலைவனாக இருக்கிறவர் அவரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இத்தனைக்கும் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது நீங்கள் என்னை பெற்றவர் என் அப்பனாக இருக்க வேண்டும், என் ஆள்பவர் வந்து என் ரத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த கருத்தியல் ரீதியாக தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அந்த கருத்தையும் வந்து ரஜினிகாந்த் உள்வாங்கிட்டாரு, சிரிச்சிட்டு மனம் வந்துட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சில சமயங்களை அது இண்டிகேட் பண்ணிக்கிறார் ரஜினி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ரஜினி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிற போது இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் போது அப்புறம் சொல்கிறார், ரஜினி சொல்கிறாரு, நான் மதராசி அங்கே போகிற மகாராஷ்டிரான்ட்டு அங்கே அடிக்கிறான், நான் வந்து கர்நாடகத்துக்கு வந்து இங்கே அடிக்கிறேன், இங்கே வந்து தமிழ்நாட்டில் இங்கேயும் அடிக்கிறேன், நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரில் மல்க அவர் கோபத்தோடு பேசுகிறாரு. ஸோ வந்து இங்கே தான் தஞ்சம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டாரு. நான் வந்து ஆள மாட்டேன் அப்படிங்கிறது அதோட அதாவது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான், அந்த பயணிக்கிறவங்களுக்கு தான் ரஜினி பற்றி தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போவே வந்து ஆழமாக இருக்கும். ஆமாம், அப்போ வந்து அவர் உள்வாங்கிட்டார். சரி, தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்வு சாவு கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம், நம்ம உயிரும் இங்கே தான் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரை புரிஞ்சுக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு சிஸ்டமேட்டிக் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரஜினி ஒரு சொன்னார் இல்லையா, அதுக்கு காரணமே வந்து இங்கே திட்டவியல் சரியில்லைங்கிறது காரணமே வந்து ஆளுங்கட்சி ஆண்டா கட்சி இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதா அவரோட ஸ்டேட்மெண்ட். அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத அவரோட சிஸ்டம் சரியில்லை மாற்றணும். அதுக்கு யாராவது ஒரு புது ஆளை கொண்டு வந்து உட்காரணும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அதன் அடிப்படையில் தான் அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தெரியுது. ஏன்னா வந்து இவர் கொள்கையில் விட்டு தர மாட்டேன், நான் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் இருக்காரு. யார்? சீமான் வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்காரு. நான் தனியாக தான் நிற்பேன், தனித்துவம் தான் நிற்பேன், தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து ரஜினி வந்து அவர் அப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னா அது மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது கூட போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு RSS நேரடியாக வந்து வெளிப்படையாகவே நான் RSSன்னு சொல்லக்கூடிய ஆள் தான். அவர் நேரடியாகவே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள் அவர். அந்த மாதிரி ஒரு அவங்க RSS கூட ஒரு லிங்கில் உள்ளவர். அதே சமயத்தில் RSS மோகன் பகாவத்துலையும் சரி ஆரம்பிச்சாலும் சரி டக்குன்னு பேசக்கூடிய ஒரு நிர்வாகிகளோட தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர். அதே சமயத்தில் வந்து சமூக ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எந்தெந்த அஜெண்டா எப்படி பண்ணனா ஓட்டு வங்கிகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அவர் விஷயம் எல்லாமே தெரிஞ்சவர். அந்த அடிப்படையில் அவர் கூற போனது வந்து நம்மளுக்கு வேற ஒரு விஷயங்களும் யோசிக்க முடியுது. ஏன்னா அவர் வந்து வெளியே வந்த உடனே திட்டத்தட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பாரும்போது அவர் வந்து ஆமாம் இது சம்மந்தமாக ரஜினி ஏற்கனவே சங்கிங்கிறாங்க, நீங்களே அப்போ சங்கியான்னு சொல்கிற போது சீமான் வந்து அப்படியே பார்க்குறாரு. சங்கின்னு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? சகோதரன் சங்க பரிவாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இன்னொன்று வந்து சகோதரன் கூட இருக்கு, தோழன் இருக்குன்றாரு. அப்படின்னு நான் தோழன்னு தான் பார்க்குறேன், அதன் அடிப்படையில் சந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ வந்து அரசியல் பேசாமல் என்ன பேசுவோம் கண்டிப்பாக அப்படின்னு அவரும் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ வந்து அரசியல் பேசிக்கிறாங்க, அரசியல் திட்டவட்டமான அரசியல் தான். ஆனால் அவர் வந்து எப்படி கொள்கை என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து தனித்துவமாக வாங்குவார், தனித்துவமாக தான் போவார், கூட்டணிக்கு எந்த வித அர்த்தம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இவருக்கு வந்து இதனால் வந்து ரஜினியோட ரசிகர்களால் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா சில பேர் பண்ணத்தான் செய்வாங்க. அதுலேயும் தமிழ் உணர்வார்கள் இல்லை. இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி RSS, இவர் வந்து பாஜக ஆதரவாளர் ரஜினி, அதனால சீமான் போய் பார்த்தோன்னா பாஜக பக்கம் போவாருங்கிற மாதிரி பொத்தாம் பொதுவாக தான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை என்னன்னா இவர் காங்கிரஸ் பாஜகவோடு
திமுக அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லிட்டார். ஏன்னா காங்கிரஸை வந்து என் இனத்தை அழித்தது, அதை வேடிக்கை பார்த்தது பாஜக. இதெல்லாம் எனக்கு வந்து நான் ஆகாதுன்னு தெள்ள தெளிவாக சொல்லுங்கள். அந்த நிலைப்பாடு காரணமாகத்தான் இன்னும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு, 8 விழுக்காடு வாங்கி அங்கீகாரம் பெற்றிருக்கார். இதில் எங்காவது கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டாலும் நாம் தமிழர் கட்சி இங்கே ஸ்மாஷ் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து தெள்ள தெளிவாக சீமான் அதில் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால் இது வந்து கத்தி மேலே நடக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் பார்க்கணும். ஆனால் இன்னும் ஒரு பார்வை எப்படி பார்க்கலான்னா, சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை இது வந்து தெள்ள தெளிவாக அவர் சொன்னது, அவர் மிகச்சிறந்த ஒரு கலைஞர், அவரை நான் மதிக்கிறேன். ஆனால் எங்களை ஆளக்கூடியவர்கள் தமிழராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் நாங்கள் இருக்காது, எங்களுக்கு கொள்கை முடிவு. அது தெளிவாக சொல்கிறார், மேடைகளே சொல்லாது, எங்களுக்கு கொள்கை முடிவு, அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு இதுதான், இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய மொழி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஐயா நாங்கள் எங்களை ஆண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட உரிமை. இதை வந்து நீங்கள் வந்து இன வேறுபாடாவோ இனக்குறைபாடாவோ பார்க்குறதுங்கிறது ஒரு அறியாமையாக பார்க்க முடியும். ஏனென்றால் நம்ம போய் கர்நாடகாவில் போய் யாரும் ஒரு தமிழன் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, ஆந்திராவில் போய் ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகிட முடியாது, கேரளாவில் போய் ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகிட முடியாது. அதே தான் நம்ம இங்கே கேட்குறோம். ஸோ இதுதான் அப்போ இந்த புரிதல் வந்து ரஜினிகாந்துக்கும் தற்பொழுது ஏற்பட்டிருக்க வேண்டும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களையும் நாம் வந்து அவமதித்து விடக்கூடாது, அவர்களையும் நம்ம அரவணைத்து போக வேண்டியதுதான் தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் சீமான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு எடுப்பாக இதை பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, திட்டத்தட்ட தமிழ்நாட்டோட வரலாறில் திட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாமே பிறமொழிக்காரர்கள் தான் முதலமைச்சராக இருந்தவங்க. ராமசாமி ரெட்டியார்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வந்து அதுக்கு ஒரு 2 இருக்குது. எம்ஜிஆர் வந்து புலவர் ராச ஐயா அவர்கள் வந்து தெளிவாக ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டார். எம்ஜிஆர் வந்து தமிழர் தான், சர்க்கரை மன்றாடியாருடைய வகுப்பை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவரை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மீதி பேசலாம் நம்ம. ஆமாம், ஜெயலலிதா உள்பட கலைஞர் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ராஜாஜி உள்பட அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரெட்டியார்லேருந்து முத்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நீதி கட்சியில் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானோட ஸ்டேட்மெண்ட்டு தமிழர் தான் ஆளணும், தமிழில் வந்து எல்லாமே 2 இருக்குது, இதெல்லாம் பிரித்ததுக்கு காரணம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமே வந்து பிறமொழிக்காரர் ஆண்டனால வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழர் திருநாள் வந்து ஒழுங்காக யாரும் கரெக்டாக கடைப்பிடிக்கிறது இல்லை. 2வது முருகப்பெருமானுக்கு அவரோட இது அதுக்கு லீவ் விடலை அப்படின்னு பல விஷயங்கள் சொல்ல. குருநானக்கும் கூட இங்கே லீவ் விடுறாங்க. குருநானக் வந்து எங்கே தெலுங்கு வருட பிறப்புக்கு விடுறாங்க, தமிழ் வருட பிறப்பு எதுனே தெரியல. அதாவது தமிழ் சித்திரை 14 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுருக்காங்க, அதுவும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இப்படி இருக்கிறனால ஒரு தமிழன் வந்தால் தமிழனோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இதிகாசங்களில் பண்பாடு அதாவது கலாச்சாரத்தை வரலாறுகளை தொல்காப்பியத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் முதல் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் சொல்கிறாங்க. அவர் எங்கே சுதந்திர போராட்டத்துக்கு அவர் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் அவர் வந்து நம்ம அவர் நிறைய அவருடைய விமர்சனம் இருக்குது. ஆனால் அவரை முதன்மைப்படுத்த வேண்டியவர் அவர் மட்டும் இல்லைங்கிற நம்ம அந்த இதில் பார்வையில் பார்த்துடலாம். அதற்கு முன்பு இங்கே வந்து நம்ம இவங்க இருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா PR பந்துலுங்கிற டைரக்டர் வந்து அவரும் வந்து ஒரு தெலுங்கர். அவரு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மலு அப்படிங்கிறத வந்து ஒரு இவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக அப்படி படம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்து அது மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அது ஒரு வந்து சினிமா ஏன் சொல்கிறேன்னா வந்து அந்த காலத்துலேருந்தே சினிமா வச்சு தான் இப்போ சீமானையும் ரஜினியை ஏன் சொல்ல வர்றேன்னா இதுக்காகத்தான் சொல்ல. புரியுது. இப்போ வந்து பிரம்மாண்டப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அது இந்த கலாச்சாரத்து வரைக்கும் இந்த ஒரு தலைமுறை வரைக்கும் அதை கொண்டு வைக்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் இப்படி ரஜினி போய் இவர் சந்திக்கிறதுக்கு காரணமே என் பண்பாட்டு கலாச்சாரத்தை நீ மீட்டு கொடு, உனக்கு தான் அந்த செல்வாக்கு இருக்கு, உனக்கும் அந்த செல்வாக்கு இருக்குது, இப்போ நம்ம கேட்குற உரிமை இருக்கு நமக்கு. ஆமாம், நீங்கள் வந்து தமிழர்களை வந்து இவ்வளோ கால 40,000 கோடி 50,000 கோடி சம்பாரிச்சிட்டு போங்க, வேண்டான்னு சொல்லு, இந்த கலாச்சாரத்தை நான் கொண்டு போகணும், அதனால் வந்து நீங்கள் எனக்கு உறுதுணையாக நில்லுங்க. ஸோ வந்து உங்களால் நானும் இதில் பயனடைக்க வேண்டியது, மக்களும் பயனடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களோட சக்தியே அந்த வசீகர பேஸ்கெட்டை இப்படி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் தான் அவர் பேசுகிறாரு. இப்போ இந்த சித்தாந்தம் இங்கே வருது. புரியுது. இதனால தான் வந்து அவர் சந்திப்பினோட காரணமே அது வந்து அந்த ஃபேஸ் கட் அவர்கிட்ட இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குது. கிட்டத்தட்ட அவர் சரினா ஒரு 20% ஓட்டு வாங்கக்கூடிய சக்தி ரஜினிகாந்த் இருக்குது. இன்றைக்கும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த வசீகரத்தை வந்து இந்த பண்பாடு காக்கிறதுக்கு கலாச்சார காக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இது வந்து ஒரு ஜென்ரலாக அது வந்து அவர் சீமானை பார்த்து காலில் விழுந்துட்டாரு, ரஜினி கிட்ட அடைக்கலமை, இதெல்லாம் தப்பு.
இப்படியெல்லாம் அரசியல் கலாச்சாரம் பேசுகிறதுக்கு அது தெரியாத புரியாதவங்க தான் பேசுவாங்க. அது அந்த கலாச்சாரம் காப்பதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத அவரோட அஜெண்டா. அதுக்கு வந்து இவர் துணை நிற்கிறார். யார்? ரஜினிகாந்த். ஆமாம். இப்போ ரெண்டில் ஒரே ஒரு புள்ளியில் 2 பேருமே இணைகிறாங்க, ரஜினிகாந்தும் சீமான் அவர்களும். சிஸ்டம் சரியில்லை, மாற்றணுங்கிறார். அதே தான் சீமான் சொல்கிறார், ஒட்டுமொத்தமான சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும்ங்கிறார். அந்த மாற்றத்திற்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோன்றார். அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த புள்ளியில் வந்து இருவருமே இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரஜினி வந்து தன்னோட கருத்துக்கள் உடனே வந்து அமல்படுத்த மாட்டார். அது யாருக்கும் தெரியாது எந்த ரூபத்தில் வர்றாருன்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ செஞ்சுருவாரு. ஆமாம். ஒரு ஏவா வேலு அமைச்சர் வந்து அவருக்கு புத்தக வெளியீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அவருக்கு வந்து பழைய நண்பர், அவர் பேசிக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் ஷூட்டிங் போகிற திருவண்ணாமலையில் போகிற போது அவருக்கு வந்து பங்களா கொடுத்தாரு, கலைஞர் இங்கே தான் தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு ரீதியில் கூப்பிட்றாரு. அவரும் போகிறாரு. நட்பு எல்லா கட்சியிலையும் அவருக்கு நண்பர் இருக்கிறாங்க. இப்போ இவர் அதிமுகவில் வந்து முன்னாள் அமைச்சர் ராஜ் இருக்காரு, கடம்பூர் ராஜ். அவர் வந்து ஏற்கனவே அவர் நல்ல ஃப்ரெண்ட். அவர் கூப்பிட்டாலும் போவார். இப்போ வந்து ரஜினி வந்து யார் கூப்பிட்டாலும் போவார். ஏன்னா எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லா கொள்கையிலும் ஈர்க்கக்கூடியவர். இந்த கொள்கை வந்து தமிழ் கொள்கை. அதை ஏற்கனவே வந்து ரஜினிக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், வைரமுத்து, தமிழ் பால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதனோட அடிப்படையில் வந்து அவர் அதையெல்லாம் ரசித்து ரஜினிகாந்த் உள்வாங்கி ரசித்து அதெல்லாம் உள்வாங்கிட்டார். இப்போ வந்து அந்த கொள்கையை வந்து இவர் தூக்கி பிடிக்கிறாரு, சீமான் தூக்கி பிடிக்கிற போது நீ அதை தாங்கி பிடி அப்படிங்கிறதா அவர் இது. அது தாங்க பிடிப்பாரா ரஜினி அப்படிங்கிறத வந்து உனி வருங்காலத்தில் தான் தெரிய வரும். அது எப்படி எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனால் ரஜினிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. சீமான் மேலே மட்டும் இல்லை, ரஜினி மட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் இருக்கார், சிவகார்த்திகேயனையும் சந்திக்கிறார் அவர். அதே போல் சசிகுமாரினுடைய படத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லோரையுமே அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை வந்து திரையுலகில் செய்கிறார். அவர் சினிமாவில் வந்து ஒரு ஆலமரம் சார், எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரு தாய். 73 வயசாச்சு. இப்போ சிவாஜிக்கு அடுத்து அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அரவணைச்சு. இப்போ சின்ன பசங்க கூட வர்றாங்க போகிறாங்க. இப்போ வந்து அவர் டைரக்ட் பண்ணுற பசங்கள்லாம் அவர் ஃபீல்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்க கூட மாட்டாங்க. இப்போ சில அந்த ஜெயிலர்லாம் படம் எடுத்தாலும் அந்த பையனெல்லாம் 83 தான் பிறந்திருக்காரு. அப்போல்லாம் ரஜினி சூப்பர் ஸ்டார் வீக்கில் இருக்காரு. அப்போது வந்து நல்லவனுக்குனாலவா இந்த படமெல்லாம் வெளியே வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போது எம்ஜிஆரே பார்த்து பயந்தார். அவர் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கியப்போ நான் கூட இவ்வளவு சம்பாதிக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோடி முரட்டு காலைகளாக 10 லட்ச ரூபா வாங்குறாரு அப்போவே. அப்போ பார்த்தீங்க எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் தான். மீனான் பண்ணுக்கெல்லாம் அவ்வளோதான் வாங்குறாரு. இவர் மாத சம்பளத்துக்கு. சிவாஜி அவ்வளவு படம் எடுத்தார். 200வது படம் திரிசூலம் வந்து அவரோட வசூல் பார்த்தீங்கன்னா 90 லட்சத்தை தாண்டறதுக்கு 1 கோடி கூட வர முடியல. அவர் தின்றாரு. ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா அதே அடுத்த வருஷத்தில் பிரியாவில் வந்து எங்கேயோ போகுது வசூல். அப்போ ரஜினி வந்து அப்போவே ஒரு இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். எம்ஜிஆர் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். எம்ஜிஆராக சிவாஜியாகிட்ட 8லேயே அதை அடிச்சிட்டாரு. 8லேயே அடிச்சு வந்துட்டார். ரஜினியோட பலம் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க. அதை புரிஞ்சு சில விஷயங்களால் எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க. கலைஞரெல்லாம் அடிக்கடி அவரை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். 96 அவர் யூட்டிலைஸ் பண்ணி தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா வைகோ எங்கேயோ போயிருப்பார். ரஜினி மட்டும் சப்போர்ட் பண்ணலாம், வைகோ பெரிய ஆளாக இருப்பார், தலைவராக இருப்பார். ரஜினி வீழ்றதுக்கு, அதாவது வைகோ வீழ்றதுக்கு ரஜினியும் ஒரு காரணம் 96. ஸோ வந்து 2026 வந்து ரஜினி ஒரு இம்பேக்ட் பண்ணாருன்னா நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட கணிப்பு. பார்ப்போங்க. மிக்க நன்றிங்க. மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.